கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேய்த்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்ப்போம். அது என்னவென்று சொன்னால், பேதுருவும் யோவானும் இந்த கல்லறையில் அண்டையிலே போய் பார்க்குறாங்க. யோவான் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினவர். அவர் உள்ளே சென்று பார்க்கின்ற வேளையில் இயேசுவை சுற்றி இருந்ததான அந்த சீலைகள் அப்படியாக ஒழுங்காக சரீரத்தை சுற்றினதான அந்த சீலைகள் ஒரு பக்கமும், தலையை சுற்றினதான ஒரு சீலை தனியாகவும் இருந்ததை யோவான் கண்டார் என்று நாம் இதில் பார்க்கிறோம். இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னாக்கா, இந்த நேரத்தில் ஜீசஸ் இஸ் அன் டிசிப்ளின் மேன். ராத்திரி படுத்தார், அவர் காலையில் எழுந்தாருன்னு பார்க்குறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பின்பு இந்த இடத்துல அவருடைய சரீரத்தை சுற்றி இருந்ததான துணியை எல்லாவற்றையும் அவர் அழகாக அதை ஒரு பக்கத்தில் சுற்றி, ஒரு மற்ற உடலை சுற்றியிருந்த துணியை ஒரு பக்கத்திலும் சீலையையும், தலைக்கிலே சுற்றியிருந்த சீலையை ஒரு பக்கத்திலுமாக ஒழுங்காக வைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த ஒழுங்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நமக்கு இல்லாமல் இருக்கிறது. படுத்த படுக்கையை கூட சுற்றுகிறதற்கு நம்மளால் முடியாத நிலையில் காணப்படுகிறோம். ஆனாலும் கூட இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் ஒழுங்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதில் இப்போ இன்னொரு இந்த அவரை சுற்றி இருந்த சீலையை குறித்து பார்க்கின்ற வேளையில், அவருடைய சீலை சுற்றி இருந்தது தானாக கலண்டு போயிற்று. ஆனால் லாசருவை சுற்றி இருந்த சீலையோ அதை கழட்டி விட வெளியில் இருக்க சீஷர்களுக்கும் சுற்றி இருந்தவர்களும் சொன்னார். இந்த சீலையை அவிழ்த்து விட சொன்னார், கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசு லாசருவை கட்டவிழ்த்தார்கள். ஆனால் இயேசுவை கட்டவிழ்க்கவில்லை. அவராகவே தானாகவே அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினை கட்டவிழ்த்தது. இந்த ரெண்டு காரியங்கள். ஒன்று அவருடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறை, ரெண்டாவது அந்த தானாக கலந்து சென்றதான அந்த துணி சீலை அதை ஒழுங்காக வைத்தது. இந்த நாளில் இதிலிருந்து ஒரு பாடத்தை கூட நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவானவர் மரித்த பின்பு கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.